guys, welcome back to another video. So ஆன்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரவீனாக்கு நல்லது செய்யறேன் அப்படின்ற பேர்ல என்னென்னமோலாம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்டர்டே ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்துச்சு. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரொம்பவே மணிக்கு வந்து அது ஒரு பாதிப்பாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். மனதளவுல வந்து ஒரு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. பிக் பாஸும் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு அந்த ஆன்ட்டி வந்து அதாவது ரவீனாவுடைய ஆன்ட்டி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுனால பிக் பாஸே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாரு. இதனால நேற்றைய தினம் வந்து நம்ம அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நீ வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நிறைய பேர் கெஞ்சினாங்க. அர்ச்சனா உட்பட எல்லாருமே வந்து கெஞ்சின ஒரு காரணத்தின் அடிப்படையில மறுபடியும் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான ஒரு அனுமதியை வந்து பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் யாரையுமே பாதிக்கிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா மணி ரவீனா கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வந்து வருது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. லைவை பொறுத்த வரைக்கும் அவரு நிறைய விஷயங்களை சொல்றாரு. இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் அவங்க எடுத்து பேசுறாங்க. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி பேசுறது வந்து உங்க அம்மா வந்திருந்தா பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னா ரவீனா உடனே சொல்றாங்க கண்டிப்பா வந்து அவங்க டபுளா பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அவங்க அம்மா வந்திருந்தா இந்த அளவுக்கு பேசுறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் அப்படின்ற மாதிரி தான் புரியுது. ரவீனா ஆன்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பிஹேவியர் கொண்டவங்க அப்படின்றது வந்து திட்ட தெளிவாவே தெரியுது. ஒரு ஷோல எப்படி நடந்துக்கணும். ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 80 நாள் உள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு எந்த ஒரு சென்ஸுமே இல்லாம அன்சென்சபிள் பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சென்ஸ் இல்லாத ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மைண்ட் தாட் இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எஸ்டர்டே எபிசோட் பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு சூப்பரான மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.